ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அண்ணன் தம்பிங்க 4 பேரும் நிலாவோட சேர்ந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய இப்படியே விட்டுறலாம். மறுபடியும் வம்புலாம் வேணாம். அந்த கார்த்திகா பிரச்சனைய நம்ம மறந்துற வேண்டியதுதான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இங்க கார்த்திகாவோட வீட்ல பார்த்தீங்கன்னா, கார்த்திகாவ அவங்க அம்மா போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க. அதே நேரத்துல கார்த்திகாவ மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க இல்லையா? பொண்ணு பார்க்க வராங்க இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கு மாறிர்றாங்க. கார்த்திகா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அவங்களால முடியாது அப்படின்னு கார்த்திகாவ மிரட்டி எப்படியோ பொண்ணு பார்க்க அந்த ஏற்பாடுலாம் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்லயும் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு, கல்யாணத்த அடுத்த முகூர்த்தத்திலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவ பார்க்கறதுக்காக அவங்க அண்ணி வந்திருக்காங்களாட்டுக்கு. நிலாவோட அண்ணி பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஃபங்ஷனுக்காக சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படியே ஏதோ பொய் சொல்லிட்டு அப்படியே நிலாவ பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. நிலாவ அழைச்சுக்கிட்டு வந்து விடுறது நம்ம சோழன் தான். சோழன் விட்டுட்டு கார்லயே இருக்கிறாப்ல. நம்ம நிலாவும் அவங்க அண்ணிய மட்டும் பேசிக்கிறாங்க. அப்ப நிலா நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அவங்க அண்ணிகிட்ட. இப்ப அவங்க அண்ணி என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ அப்படின்னா சேர்ந்து வாழல அப்படின்னா, கண்டிப்பா உடனடியா நீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. கொஞ்ச நாள் போனதுன்னா டைவர்ஸ் குடுக்க மாட்டேன்னு சோழன் சொன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் பார்த்தீங்கன்னா, நெனச்சு பார்க்குறாங்க மனசுக்குள்ளாரயே, "ஒருவேள சோழன் டைவர்ஸ் குடுக்கலன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவே நம்ம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்காக சோழன்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம சோழன தனியா கூப்பிட்டு வெளிய போய் பேசணும்னு கூப்பிடுறாங்க. நாளை எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.